பூசணிக்கா மண்டையா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கம்பா. யார பார்க்க வந்தீங்க? உங்களை தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். வேற யார பார்க்க வந்திருக்கோம்னு நினைச்சீங்க? என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? இங்க பாரு, நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கேன். அவன் கூட 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் புதுசா பிறந்திருக்கான். டாக்டர் ஜட்கா உள்ளதான் இருக்காரு, அவரை போய் பாருங்க போங்க. அட வா மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் அருமை நண்பா, எப்படி இருக்க? டாக்டர் ஜட்கா சார், நீங்க என்ன திலாலங்கடி வேலை எல்லாம் பண்ணிருக்கீங்க? அட இது எல்லாமே என்னுடைய குளோனுப்பா. இந்த எந்திரத்தனமான வாழ்க்கையில எல்லா வேலையும் எப்படி நாம மட்டும் செய்ய முடியும்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளை வைக்கணும்ல, அதான் என் குளோனை வச்சு நான் வேலை செய்ய வைக்கிறேன். எல்லா வேலையும் அவங்க பாத்துப்பாங்க. டாக்டர் பூசணிக்கா மண்டையா, தயவு செஞ்சு எங்களுக்கு நீ ஒரு பெரிய உதவி பண்ணணும். நாங்க கொஞ்சம் வீடை ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக என்ன மாதிரியே க்ளோன்ஸ் ரெடி பண்ணனா அவங்கள வச்சு வேலையை வாங்கிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, கவலைப்படாத மோட்டு, நீ அதுல போய் படுத்துக்க. ஏ மோட்டு, நல்லா யோசனை பண்ணி செய். டாக்டர் ஜட்கா என்ன பண்ணாலும் அதுல ஒரு வில்லங்கத்தனம் இருக்கும். பின்னால அவஸ்தைப்படாத மோட்டு. ஹலோ டாக்டர் ஜட்கா, நீங்களும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஒரு மோட்டு வாலியே முடி பிதுங்குது. ஒருவேளை 4-5 மோட்டோ வந்துருச்சுன்னா நமக்கு ஆளே. அட கஜகஜா, மோட்டு என்னுடைய உயிர் நண்பன். அவனுக்கு நான் உதவி செஞ்சுதான் ஆகணும். இந்தோ இதை எடுத்துக்கிட்டு போ. பரங்கிக்கா மண்டையா, நான் என்னுடைய போட்டோவை கேட்கல, என்ன மாதிரியே க்ளோன்ஸ் தான் கேட்டேன். அட மோட்டு, என் உயிர் நண்பா, நான் சொல்றத புரிஞ்சிக்கோ. இத நீ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும். இவங்க க்ளோன்ஸ் ஆகி வெளியில வந்துருவாங்க. தேங்க்யூ பூசணிக்கா மண்டையா, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். கனவை கண்டினியூ பண்ணாம சீக்கிரமா முடிச்சிட்டு வா மோட்டு, போகலாம். பத்துலு, நான் ஒரு கனவு கண்டேன், ரொம்ப சுகமா இருந்தது. நம்ம நட்புக்கு எத்தனை வயசு ஆகுது தெரியுமா? 20 வருஷமா நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். பத்துலு, போட்டோலாம் பறக்குது. புடி புடி. ஆஹா, டாக்டர் மணி கிட்ட என்னுடைய க்ளோன்ஸ் நான் கேட்டேன், பத்லோட க்ளோன்ஸ் நான் கேட்கவே இல்லையே. இங்க யாரு பத்லு அப்படியே படமா வரைஞ்சு வச்சது? பத்லு, நீ எங்க இருக்க? உன்னுடைய படத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க பாரு. நான் கட்ட விட்டா மாற வேண்டியதா போச்சு மோட்டு. ஓ, நீதான் இப்படி படமா கீழே படுத்து கிடந்தியா? அந்த வண்டி கிட்ட இருந்து உன் போட்டோவை காப்பாத்துறதுக்காக நானே கடைசியில படமா ஆயிட்டேன். வா, அந்த போட்டோவை தேடலாம். கிடைச்சிருச்சு. யாராவது பார்த்தா நம்மள ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. ஆஹா, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. விளையாட்டு மாமி, ஆஹா, 3வது படம் சீக்கிரமா வா. எம்மோ பெரிய வாய். ஹலோ டாமி, ஜிம்மி, ஜூலி, டைகர், என்ன பேரு சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ. அந்த படத்தை மட்டும் கொடுத்துரு. சொன்னா கேளு, அந்த படத்தை எனக்கு உயிர். அது நல்ல மூட்ல இருக்கும் போதே ஓடிடலாம் மோட்டோ. இந்த க்ளோன் பண்றதுக்காக போய் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். இல்ல, கண்டதெல்லாம் நம்மள துரத்த ஆரம்பிச்சிருச்சு. மாட்டினா 3 kg எடுத்துரும். ஓடி வந்துரு. ஏ மோட்டோ, நீ என்ன பண்ற? டாக்டர் ஜட்கா என்ன சொன்னாரு? கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வைக்க சொன்னாரு இல்ல, நீ என்ன பண்ற? ஆஹா, இப்ப என்ன பண்றது பத்துலு?
ஆஹா ஜெய் ஹோ. ஆஹா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரியே 3 பேர் இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பல்ல 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 பல்ல. மண்டையா டான்ஸ் ஆனது போதும், முதல்ல எங்களுக்கு தான் வேலையை கொடு. ஆஹா time is very very important. Don't waste your time. நாங்க சூடா சமோசா சாப்பிடணும். சமோசா சாப்பிட்டாதான் எங்களால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். பாத்தியா, நேத்து பெஞ்ச மழையில இப்ப பூத்த காளானுங்க எல்லாம் நம்மள மிரட்டுது மோட்டோ. நீ எவ்வளவு பெரிய பிஸ்தா, உன்னையே மிரட்டுறாங்க பாத்தியா மோட்டோ. நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேலை நீங்க செய்யணும், ரெஸ்ட் நான் எடுக்கணும். புரியுதா? நீ செஞ்ச குற்றங்கள் 3. முதல் குற்றம், அந்த பொம்பளை எங்க போட்டோவை காலால மிதிச்சது. அதுக்கப்புறம் அந்த நாய் எங்க போட்டோவை கடிச்சது. அதுக்கப்புறம் ட்ரக்குக்கு கீழே எங்க போட்டோவை விட்டது. இதுக்கு தண்டனையா வேலையை நீ செய்யணும், ரெஸ்ட் நாங்க எடுக்கணும். அதுதான் முறையான சரியான தீர்ப்பு. வேலையை நான் செய்யவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இன்னைக்கு டியூட்டி இதோட முடிஞ்சது. நேரம் உங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு சரியான நேரத்துக்கு வரல கொண்டே விடுவேன். இது வரைக்கும் நம்ம மேல யாருமே கை வச்சது இல்ல. நம்ம ஃப்ரெண்டுகளை கூட்டு வந்து அவனுங்களை ஒரு வழி பண்ணலாம் மோட்டோ. ஐடியா. மண்டையா சூடா 2 பிளேட் சமோசாவை கொடு. ஏற்கனவே வாங்கி தின்னதுக்கு பைசாவை கொடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு சமோசா தரேன். பணத்தை கொடுக்காம சமோசாவை வாங்குறதுக்கு நான் என்ன முட்டாளா? இந்த பணத்தை வாங்கிக்க, சமோசாவை சூடா கொடு. மொத்த கடனையும் செட்டில் பண்ணிடுவல்ல, அப்படின்னா இந்த சூடா சாப்பிடு. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. என்ன இப்படி வெறித்தனமா தின்னு முடிச்சுட்ட? மாச கணக்குல பட்டினியா கிடந்தான்னு நினைக்கிறேன். சரி, நான் சாப்பிட்டதுக்கு கணக்கு சொல்லு பாக்கலாம். 60, 70. சீக்கிரமா சூடா சமோசா கொண்டு வா. ரொம்ப ரொம்ப பசிக்குது. ஐயா, இப்பதானே கடையில இருந்த மொத்த சமோசா வாங்கி தின்ன. இப்ப சாப்பிட டேபிளும் சேரும் தான் மீதி இருக்கு. மரியாதையா சாப்பிட்டதுக்கு காசை கொடு. பழசு புதுசுக்கு சேர்த்து 1000 ரூபாய் எடு. என்னது? நான் சமோசா சாப்பிட்டானா? கடந்த 1/2 மணி நேரமா எல்லா சமோசாவையும் நீ தானடா சாப்பிட்ட. மரியாதையா 1000 ரூபாய் துட்ட வச்சுட்டு போ. ஓ, கதை அப்படி போதா? இங்க பாருங்க கடைக்கார மாமா, வந்தவனுங்க மோட்டோவோட கிளவுன்ஸ். வந்தவனுங்க தான் முரட்டுத்தனமா சமோசா கூட விளையாடி இருக்கானுங்க. அவனுங்க மொத்தம் 3 பேரு. என்னைய ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன ஏமாத்த முடியாது. மரியாதையா பைசாவை வச்சுட்டு அப்புறமா பேசுங்க. டாக்டர் புசிகா மண்டியா இருக்கானா? அட மோட்டு, என் உயிர் நண்பா, நான் தான் டாக்டர் ஜட்கா. தெரியலையா? அப்ப நீங்க எதுக்காக வேலை செய்றீங்க ஜென்டில்மேன்? எங்களோட க்ளோன்ஸ் கெடுத்து வச்சிருச்சீங்க அப்பா. கொஞ்சம் அங்க பாரு, அவங்க எல்லாம் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் சேர்த்து என்ன செய்ய சொல்லிட்டாங்கப்பா. மோட்டோ, இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். எல்லாமே குண்டக்க முண்டக்க நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது யோசி. நான் என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? அடியே ஏதாவது சொல்லு. ஐடியா. டாக்டர் ஜட்கா சார், நீங்க தானே இவனுங்களை உருவாக்குனீங்க. அதே மாதிரி இவங்களை அழிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் இல்ல? சொல்லுங்க. இவங்க மேல தண்ணி ஊத்திட்டோம்னா மறுபடியும் இவங்க பழையபடி போட்டோவா மாறிடுவாங்க. பண்ணலாமா? அப்படின்னா வாங்க, அவங்க மேல தண்ணியை ஊத்தலாம். பிரச்சனை என்னன்னா, வீட்டுக்குள்ள உள்ள தண்ணி எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிட்டாங்க. தண்ணி கொண்டு வர வேலை என்னோடது. வரம் கொடுத்தவன் தலைமலைய கைய வைக்கவா பாக்குறீங்க? இப்ப பாருங்க. தண்ணி அடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்.
என்ன இது? எல்லாரும் முதல்ல ஓடி போங்க. இத பார்த்தா ஆயிரக்கணக்கில் க்ளோன்ஸ் உருவாயிடும் போல இருக்கு. இல்ல மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? இங்க பாரு, மோட்டு மாநாடு